ஓம் சாந்தி. 18/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு நமக்கு முரளி சொல்றாரு. இறை மாணவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, பாபா வள்ளலாக இருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிடம் இருந்து எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. கேட்பதற்கு பதிலாக இறப்பது மேல் என்று பழமொழி உள்ளது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பாபா வள்ளல். பாபா வள்ளலா இருக்கிறாரு. அவர் வள்ளல்னா என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துன்னு தான் இருப்பார். எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது நீங்க பாபாவிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு பாபா சொல்றாரு. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. ஒரு பழமொழி கூட இருக்குதுல்ல, கேட்பதற்கு பதிலாக இறப்பது மேல்ன்ட்டு. மத்தவங்கள்ட்ட போய் நம்ம இந்த மாதிரி கேட்கறதுக்கு பதில் இறக்கறதுக்கு மேல்ன்ட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதனால நீங்க எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: எந்த நினைவு எப்போதுமே இருந்தால் எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் சிந்தனையும் இருக்காது? பாபா சொல்றாரு, எந்த நினைவு இருந்தா இந்த கவலை சிந்தனை எல்லாம் இருக்காது அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. பதில் சொல்றாரு, நல்லதோ கெட்டதோ எதுவெல்லாம் கடந்து முடிந்ததோ அது நாடகத்தில் இருந்தது. பாபா சொல்றாரு, நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, எதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சோ அது நாடகத்துல இருந்துச்சு, அது நடந்துடுச்சு. முழு சக்கரம் முடிவடைந்த பிறகு மீண்டும் திரும்பி நடக்கும்ன்றார் பாபா. அப்ப இந்த கல்பம் முடிஞ்ச பிறகு, இந்த சக்கரம் முழுசா முடிஞ்ச பிறகு திரும்ப அதே மாதிரிதான் அடுத்த கல்பத்திலும் நடக்கும்ன்றார். யார் என்ன முயற்சி செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட பதவியை அடைவார்கள். அப்ப என்ன நீங்க முயற்சி செய்யறீங்களோ அப்படிப்பட்ட பதவியை நீங்க அடைவீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு முயற்சியோ அந்த அளவுக்கு அங்க பதவின்றார். எல்லாம் முயற்சியாலதான் நடக்கும்ன்றார். இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் எந்த விஷயத்தை பற்றியும் கவலை சிந்தனை இருக்காதுன்னு பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, இந்த விஷயத்த நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது திரும்ப திரும்ப அந்த நாடகம் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பாபா புரிய வைக்கிறாரு. அதனால இப்போ உங்களோட வேலை என்ன அப்படின்னா, நீங்க முயற்சி செய்யறதுதான். பாபா வந்துட்டாரு, நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்கூல்ல நல்லா படிச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாங்களோ அந்த மாதிரிதான் இங்க நீங்க இருக்கணும். அதனால இதை நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப எந்த கவலையும் சிந்தனையும் இருக்காது. ஏன்னா போன கல்பமும் இப்படித்தானே நடந்துச்சு, அத மாதிரி இப்பயும் நடக்குது. போன கல்பத்துல எப்படி நான் இதெல்லாம் தாண்டி போனனோ அதே மாதிரி இந்த கல்பத்திலயும் இதெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவேன் அப்படின்னுட்டு அந்த நினைவு வரும்ட்டு பாபா சொன்னார். அதனால கவலையும் சிந்தனையும் இருக்காதுன்றார். குழந்தைகளே, கடந்தவைகளை சிந்திக்காதீர்கள் அப்படின்னு பாபா சொல்றார். நடந்து முடிஞ்சதை சிந்திக்காதீங்க. அப்ப பாபா நினைவு இருந்தாதான் நடந்து முடிஞ்சதை சிந்திக்காத இருக்க முடியும். எந்த விஷயத்தையும் கேட்காதீங்க, கூறாதீர்கள். இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க, சொல்லாதீங்க அப்படின்றார் பாபா. எந்த விஷயம் கடந்து முடிந்ததோ அதை சிந்திக்காதீர்கள் மற்றும் திரும்ப செய்யாதீர்கள் என்பது தந்தையின் கட்டளை ஆகும். அப்ப திரும்ப திரும்ப அதே சிந்திக்காதீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதே செய்யாதீங்க. பாபா சொல்லிட்டாரு, திரும்பவும் அதே பண்ணாதீங்கன்ட்டு தந்தையோட கட்டளைன்ட்டாரு. எதுக்கு அந்த கட்டளை இடுறாருன்னா, நீங்க உங்க பதவி குறையுது, உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகுது. நீங்க அந்த நேரத்துல பாபாவை நினைச்சீங்கன்னா, பாபாவை நினைவு இருக்கும் போது அதனால நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. இல்லைன்னா இப்ப கீழே இறங்கி வர வேண்டியதா இருக்கும் அப்படின்றதுக்காக பாபா நமக்கு இந்த கட்டளையை கொடுக்குறாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகள், ஆத்மாக்கள், நமக்கு ஆன்மீக தந்தை பரமாத்மா நம்ம புரிய வச்சுட்டு இருக்காரு. ஆன்மீக தந்தையை வள்ளல் என்று கூறுகின்றனர். அப்ப நம்ம பரமாத்மா தந்தையை நம்ம என்ன சொல்றோம்? வள்ளல் தானே சொல்றோம். அவர் சுயமாகவே குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுக்கிறார். அவரே தானே நம்ம ஒண்ணும் கேட்க வேண்டாம். நம்ம அவரை கூப்பிட்டோம், ஆனா அவர் என்ன பண்றாரு? நம்மள பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்ட்டு நம்மள தூய்மையான உலகத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம். அதனால அவர் வந்துட்டாரு. தானாவே அவர் வர வேண்டிய நேரத்துல நமக்கு தெரியாத விஷயங்கள், அதாவது நம்ம என்னது உலகத்துக்கே எஜமானராக போறோம், இதெல்லாமே தெரியாது. நமக்கு தெரியாதான் கூப்பிட்டோம். அதெல்லாம் நம்மளுக்கு வள்ளல் மாதிரி உலகத்துக்கே எஜமானர் ஆகுற அளவுக்கு தந்தை அவர் சுயமாகவே எல்லாத்தையும் கொடுக்குறாரு. உலகிற்கு எஜமானர் ஆக்குவதற்கு வருகின்றார். எப்படி ஆவது? இவை அனைத்தும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அப்ப பாபா சாதாரணமா வராரு. ரொம்ப நம்ம ஏழைகளா இருக்கிறோம். பாபா என்ன பண்றாரு? உலகத்துக்கே எஜமானர் ஆக்குவதற்காக வராரு. ஏழை பங்காளன் இல்லையா? எப்படி ஆகிறது அப்படின்ட்டு நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு பாபா நம்மள சொல்றாரு. அவரு அறிமுகம், நம்ம அறிமுகத்தையும் கொடுக்குறாரு. இந்த முழு சக்கரத்தோட ரகசியத்தையும் சொல்றாரு. அப்ப ஸ்ரீமத் என்ற ஒரு கை கொடுக்குறாரு. அதன் மூலம் நம்ம என்ன ஆகுறோம்? முழு உலகத்துக்கு எஜமானன் ஆகிறோம். வழிகாட்டி கொண்டே இருக்கின்றார்.
இப்ப வழி காட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் மாறி வச்சாலும் பாபா வந்து அந்த வழி சரியில்லை அப்படின்றத நமக்கு வழி காட்டுறாரு, வள்ளல் அல்லவா. அதனால அவரே வந்து எல்லாம் செய்யறாரு. ஆக அனைத்தையும் சுயமாகவே கொடுத்து கொண்டு இருக்கின்றார். கேட்பதை விட இறப்பது மேல். எந்த பொருளும் கேட்க கூடாது இல்லையா. மத்தவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டு வாங்குறதை விட இறப்பதே மேல்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதனால பாபா சொல்றாரு, போய் கேட்டு நீங்க என்ன வாங்குறது இல்லையா. எந்த பொருளும் கேட்க கூடாது அதுன்னு சொல்றாங்க. அவங்களே தானா இது பண்ணணும் இல்லையா. அதுதான் பாபா சொல்றாரு, கேட்க கூடாது அப்படின்னுட்டு. ஆனா பாபா வந்து தானாவே தானாவே வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. சில குழந்தைகள் சக்தி, ஆசீர்வாதம், கருணை கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். இந்த மாதிரி எல்லாரும் பாபாட்ட, பாபா நீங்க எனக்கு சக்தி கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, உங்க நான் நினைவுல இருக்கணும்ட்டு, அந்த மாதிரி என் மேல கருணை புரிங்க இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பக்தி மார்க்கத்துல தான் நீங்க என்ன பண்ணீங்க, கேட்டு கேட்டு தலை குனிந்து முழு ஏணிப்படியில் இறங்கி வந்தீர்கள். பக்தி மார்க்கத்துல இப்படிதான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க போயிட்டு, இறைவா எனக்கு அது கூட இது கூட அப்படின்னுட்டு நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு என்ன ஆயிட்டீங்க, கீழே தான் இறங்கி வந்தீங்க. இப்போது கேட்பதற்கு எந்த அவசியம் கிடையாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம இங்க இருந்து எங்க போறோம், டிரான்ஸ்பர் ஆகி இந்த பழைய உலகத்துல இருந்து புது உலகத்துக்கு தான் போக போறோம். அப்ப அதுக்காக தான் நம்ம ரெடி ஆகணும். அப்ப இங்க கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டார். வழிப்படி நடங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நான் என்ன வழி கொடுத்திருக்கேனோ ஸ்ரீமத், அந்த வழிப்படி மட்டும் நடங்கள். கடந்தவைகளை ஒரு பொழுதும் சிந்திக்காதீர்கள். கடந்தவைகளை சிந்திக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும், மேல் நோக்கி போக முடியாது. அதனாலதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, இங்கே தங்கிடுவோம். அதனால பாபா சொல்றாரு, கடந்தவைகளை சிந்திக்காதீங்க. நாடகத்தில் எதுவெல்லாம் நடந்ததோ நடந்து முடிந்து விட்டது, அதை பற்றி சிந்திக்காதீர்கள், திரும்பவும் நினைவு செய்யாதீர்கள் பாபா நமக்கு சொல்றாரு. 2 வார்த்தைகளை மட்டுமே தந்தை கூறுகின்றார். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாபா 2 வார்த்தைகளை சொல்றாரு. ஒண்ணு, என் ஒருவனை மட்டும்தான் நீங்க நினைவு செய்யணும். பாபா கட்டளை, அதாவது ஸ்ரீமத் கொடுக்கின்றார், அதன்படி நடப்பது குழந்தைகளின் கடமையாகும். அப்புறம் 2 விஷயம் சொல்லிட்டாரு. என் ஒருவனை நினைவு செய்யுங்க, பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அதன்படி நடங்க, அதுதான் குழந்தைகளோட கடமை. ஏன்னா நீங்க இங்க இருந்து அங்க போகணும், இந்த கலியுகத்துல இருந்து இந்த விஷக்கடல்ல இருந்து நீங்க பார்க்கடலுக்கு போகணும்னா அப்ப நீங்க இந்த வழியில இப்படி இருந்தாதான் உங்களால மாற முடியும், இப்படி இருந்தாதான் நீங்க உங்களுக்கு தெய்வீக குணங்கள் வரும் அப்படின்ட்டு பாபா வந்து ஸ்ரீமத்தை கொடுக்குறாரு, உங்களால மாற முடியும்ன்றார். இது அனைத்தையும் விட மிக உயர்ந்த கட்டளைன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாத்த விட இது உயர்ந்த கட்டளை. யார் எவ்வளவுதான் கேள்விகளை கேட்டாலும் பாபா 2 வார்த்தைகளை மட்டுமே புரிய வைக்கின்றார். எவ்வளவு கேள்வி கேட்டாலும் இந்த 2 வார்த்தையில சொல்றார். பாபாவோட நினைவு, அடுத்தது ஸ்ரீமத். நான் பதித்த பாவனாக இருக்கின்றேன். நீங்கள் என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். பாபா தான் சொல்றாரு, நான் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் நான் தான். அப்ப நீங்க என்ன நினைச்சீங்கன்னா என்ன ஆகும், தூய்மையற்றவர்களே தூய்மை ஆயிடுவீங்க இல்லையா. அதனால உங்க பாவங்கள் அழிஞ்சிரும், அவ்வளவுதான்ட்டார். நினைவிற்காக கட்டளை கொடுப்பார்களா என்ன. பாபா சொல்றார், நினைவு செய்யறதுக்கு யாராவது டைரக்ஷன் கொடுப்பாங்களா, எப்படி நினைவு செய்யறதுன்ட்டு. தந்தையே நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான் பாபா சொல்றார். இது நீங்க எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன்னு பாபா வந்து சொல்லிட்டாரு. அதனால அவரை நினைக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்குறதுன்னு பாபா கேட்கிறாரு. தந்தையை நினைவு செய்ய வேண்டும், வேற எதிலும் தலையை உடைத்து கொள்ள கூடாது அல்லது கதற வேண்டும் என்பது கிடையாது. தந்தையை தான் நினைக்கணும், வேற எதையும் யோசிக்காதீங்கன்ட்டார். குதிரைக்கு எப்படி 2 கடிவாளம் கட்டி இருக்கிறாங்களோ வெளி உலகத்தை பார்க்காத நேரா போறதுக்கு, அந்த மாதிரி நீங்களும் பரமாத்மா மட்டும் பாருங்க, இந்த வெளி உலகத்தை பார்க்காதீங்கன்றார். உள்ளுக்குள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்க உள்ளுக்குள்ள ஆத்மா, அதுல எல்லையற்ற தந்தையை வந்து நீங்க நினைவு செய்யணும். வேற என்ன கட்டளைகளை கொடுக்கின்றார் பாபா சொல்ற, வேற என்னென்ன கட்டளை கொடுக்குறாரு. 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். அப்புறம் வேற என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க 84 பிறவி எடுத்துன்னு வந்திருக்கீங்க, அதனால அந்த சக்கரத்தை நினைவு செய்யுங்க. நான் எப்படி எல்லாம் இருந்தேன், இந்த சத்தியுகத்துல நான் இப்படிதான் இருந்தேன், அப்புறம் திரேதாயுகத்துல நான் எப்படி இருந்தேன், துவாபர யுகத்துல என்னோட பாட்டு என்னவா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இப்ப கலியுகத்துல நான் என்ன ஆயிட்டேன் அப்படின்னுட்டு உங்க 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்யுங்க. இப்ப நான் வந்து இப்ப என்ன இருக்கேன், பிராமண குலத்துல வந்துட்டேன், இப்ப நான் எப்படி இருக்கிறேன், இப்ப என்னோட இது எப்படி அப்படின்ட்டு இதையே நீங்க யோசிங்கன்றார். ஏனெனில் நீங்கள் என்ன ஆகணும், தேவதைகளா ஆக வேண்டும் இல்லையா. அதனால 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்கின்றார். தேவதைகளின் மகிமையை நீங்கள் அரை கல்பத்திற்கு செய்தீர்கள். நம்ம இந்த தேவதைகளோட மகிமையை வந்து இந்த துவாபர யுகத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அரை கல்பத்துக்கு நம்ம மகிமை செஞ்சுட்டு இருந்தோம். தேவதைகளுக்கு முன்னாடி போய் நின்று நீங்க வந்து தூய்மையானவர்கள், நாங்கள் தூய்மையற்றவர்கள், இப்படி எல்லாம் நீங்க வந்து மகிமை செஞ்சுட்டு இருந்தீங்க. குழந்தையின் அழுக்குரல் கேட்கின்றது. இப்ப அங்க பாபா வந்து முரளி சொல்லிட்டு இருக்கும் போது குழந்தையோட அழுக்குரல் கேக்குது. யாரும் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என்று கட்டளை அனைத்து சென்டர்களில் உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. பாபா வந்து இது ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதாவது குழந்தைகளை இங்க கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னுட்டு அவர்களுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும்.
அதாவது அந்த குழந்தைகளை அங்க வீட்டுல விட்டுட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு வாங்க அப்படின்றாரு. இங்க கூட்டிட்டு வராதீங்கன்றார். அவர் தந்தையிடம் ஆஸ்தி யார் அடைய வேண்டுமோ அவர்கள் தானாகவே ஏற்பாடு செய்வார்கள். அப்ப பாபா சொல்றாரு, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு குழந்தைங்களை விட்டுட்டு வர முடியல, என்ன எங்க விட்டு வரது தெரியலன்ட்டு. அப்ப பாபா சொல்றாரு, தந்தைகிட்ட இருந்து ஆஸ்தி ஆனா அடையணும் அப்படின்னா அவங்க தானாவே ஏற்பாடு செய்வாங்க இல்லையா அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இது ஆன்மீக தந்தையின் பல்கலைக்கழகமாகும்ட்டு பாபா சொல்றாரு. அது ஆன்மீக தந்தையோட பல்கலைக்கழகம், இது யூனிவர்சிட்டி. இங்க எப்படி நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வருவீங்க? இதில் சிறிய குழந்தைகள் அவசியம் இல்லை அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சின்ன குழந்தைங்க அழுதுன்னு இருக்குங்களே, அந்த குழந்தைங்க தேவையில்ல, இங்க கூட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாரு பாபா. ஏன்னா இப்ப குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா பாபாவோட முரளி சொன்னா அதை எப்படி நம்ம கேட்க முடியும்? சரியா கேட்க முடியாது. எப்படி ஸ்கூல்ல போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களோ அப்ப டீச்சர் என்ன சொல்றாங்களோ கவனமா கேட்டு படிக்கிற குழந்தைங்க தான் அங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கோலை ரீச் பண்ணுவாங்க. அவங்க என்னவா ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்ல கலெக்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் சுத்தி நமக்கு இருந்துச்சுன்னா அவங்களால பாடத்தை ஒழுங்கா கவனிக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் அவங்க இங்கதான் பாபா எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துறாரு இல்லையா, டெஸ்ட் பேப்பர் எப்படி வரும், உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும், அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லணும், எல்லாமே ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி தருவாங்க. அப்ப உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் இப்படி வந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரிலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு எல்லாமே இங்க பாபா அப்படிதான் சொல்றாரு, இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் எல்லாம் வரும், இப்ப கூட கடந்தவைகள்லாம் நினைக்காதீங்க அப்படின்றாரு. ஏன்னா அதுலயும் நம்ம என்ன ஆயிடுவோம், சக்தி குறையும். அப்ப நீங்க எப்படி தேவ லட்சுமி நாராயணன் ஆக முடியும் அப்படின்றதுக்காக பாபா நமக்கு எல்லாமே சொல்றாரு. அப்புறம் மாயா நேத்து கூட சொன்னார், மாயா உங்க பின்னாலேதான் நின்னுட்டு இருக்கும், அதனால அரை கல்பமா நீங்க அது கூட இருந்துட்டீங்கன்னு அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இங்க எல்லாமே ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்காரு, நம்மளுக்கு எப்படி எல்லாம் டெஸ்ட் வரும், அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணணும்ட்டு. அப்ப குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த குழந்தைங்க அழுதுன்னு இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, சுத்தி எத்தனை பேரு பாபா குழந்தைங்க கேட்டுட்டு இருக்காங்களோ, பாபா பாடம் எடுக்கிற டீச்சர் பாடம் எடுக்கிறத கவனிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லையா. அதனாலதான் பாபா சொல்றார், இது ஆன்மீக தந்தையின் பல்கலைக்கழகம், இதில் சிறிய குழந்தைகள் அவசியம் இல்லை. சேவை செய்வதற்கு தகுதியானவர்கள் ஆன பின்பு புத்துணர்வு ஏற்படுவதற்காக பிராமணிகள் அழைத்து வர வேண்டும். அதுக்கப்புறம் பெரிய குழந்தைங்களா ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அவங்கள ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, இது பல்கலைக்கழகமாகும். இங்க ஓரளவுக்கு தெரிஞ்ச புரிஞ்சுக்கிற அளவுக்கு குழந்தைங்க வந்துட்டாங்கன்னா அவங்க இங்க இருக்கலாம் இல்லையா. அப்ப பாபா சொல்றார், பெரிய மனிதர்களாகவும் இங்க இருந்தாலும், வயதானவர்களா இருந்தாலும் சரி, இல்ல சிறியவர்களாக இருந்தாலும் சரி, இது பல்கலைக்கழகம் தான், எல்லாருமே இந்த காட்லி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு தான் இருக்காங்க. இங்கு குழந்தைகளை அழைத்து வருபவர்கள் இது பல்கலைக்கழகம் என்று புரிந்து கொள்வது கிடையாது. இது பல்கலைக்கழகம் என்பது முக்கியமான விஷயம்னு பாபா சொல்லிட்டார். இப்ப சின்ன குழந்தைங்களை கூட்டு வராங்கன்னா, இப்ப கோயிலுக்கு எல்லாம் போனாங்கன்னா பக்தி மார்க்கத்துல சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட்டு போவாங்க, அது அழுவும், அந்த மாதிரிலாம் அழுது இது பண்ணிட்டு இருக்கோம், அது ஒன்னும் டிஸ்டர்பன்ஸா அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இடம் இது கிடையாதுன்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. இது பல்கலைக்கழகம்ன்றது புரிஞ்சுக்கோங்க. இதில் படிக்கக்கூடியவர்கள் மிக நல்ல புத்திசாலிகளா இருக்கணும், இதுல ஆர்வமா படிக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. புத்திசாலியா இருக்கணும், பக்குவமற்றவர்களும் தொந்தரவு செய்வார்கள். இதுல அந்த பக்குவம் இல்லாத, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், யார் பாடம் நடத்திட்டு இருக்காங்க, இந்த பாடத்தை எப்படி நம்ம கவனமா கேட்கணும், அந்த நிலையை தெரியாதவங்க தொந்தரவு செய்வாங்கன்னு பாபா சொல்றாரு. ஏனெனில் தந்தையின் நினைவில் இல்லை எனில் புத்தி அங்கு இங்கும் அலைந்து கொண்டேதான் இருக்கும். பாபா நினைவுல இல்ல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த நினைவுல இல்லைன்னா புத்தி அங்கு இங்கும் அலைந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப நஷ்டமாக்கி விடுவார்கள், அப்ப நினைவுல இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளை அழைத்து வந்தால் இதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படுது பாபா சொல்றாரு. இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்பதை அறிந்திருக்கவில்லை அப்படின்னு. சில பேர் பாபா முரளி நடக்கும் போதே பின்னாடி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அதான் பாபா சொல்றாரு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பக்குவமற்றவர்கள் அவங்க. இப்ப நம்ம எப்படி ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பாடம் எடுக்கும் போது டீச்சரே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்ட்டு ஒரு பாயிண்ட கூட விடக்கூடாது அப்படின்னு கவனமா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்க இருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த மனிதன்ல இருந்து தேவதை ஆகின்றோம் பாபா சொல்றாரு. சும்மா இல்ல, நீங்க மனித நிலை பாருங்க, கல்லா இருந்த ராமர் மதிச்ச பிறகு அகலிகை வந்தாங்க சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த உருவம் அந்த தேவதை ஆறாங்க, அந்த மாதிரிதான் இங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத கல் மாதிரி கல் புத்தியா ஆயிட்டோம். அப்ப பாபா நம்மள தேவ நிலைக்கு உயர்த்துறாரு. அதுதான் பாபா சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, இது பல்கலைக்கழகம்ன்றார். தந்தை கூறுகின்றார், குடும்பத்தில் குழந்தைகளுடன் இருங்கள்,
குடும்பத்துல இருங்க குழந்தைகளோட, அங்க இருக்க வேணாம்னு சொல்லலன்னு பாபா சொல்றாரு. இங்கதான் கூட்டு வரேன், ஏன்னா இங்க பாடம் சொல்லி கொடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இங்க ஒரு வாரத்திற்கு அல்லது 3 நாட்கள் இருந்தால் போதும். நீங்க வந்து ஒரு 3 இல்ல 4 நாட்கள் கூட வாங்க, வீட்டுல குழந்தைகளோட இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஞானம் மிகவும் எளியது, இது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான் புரிய வைக்கிறாரு. தந்தையை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நாம யாரு, தந்தை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லையற்ற தந்தையை புரிந்து கொள்வதன் மூலம் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும். பாருங்க, உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க போதும் அவரை புரிஞ்சுக்கிறதுனால. எந்த ஆஸ்தி? பாபா கேக்குறாரு. எல்லையற்ற ராஜ்யத்திற்கான ஆஸ்தி. எல்லையற்ற ராஜ்யம், அங்க இது வரைக்கும் தான் ஒரு எல்லையே இருக்காது, அந்த மாதிரி அந்த எல்லையற்ற ராஜ்யத்திற்கான ஆஸ்தி. கண்காட்சிகளிலும் மியூசியத்திலும் சேவை நடைபெறுவது கிடையாது என்று நினைக்காதீர்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரிலாம் அங்க சேவைலாம் நடைபெறலன்னு நினைக்காதீங்க. பல மற்றும் கணக்கிட முடியாத பிரஜைகள் உருவாகின்றனர். அப்ப அங்க வராங்களே, அதெல்லாம் ஒரு மியூசியம், இதெல்லாம் வந்து ஒண்ணும் அங்க சேவையெல்லாம் நடக்கிறது இல்ல, எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்கன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா அங்க எவ்வளவு பேர் வந்து பாக்குறாங்களோ, ஆத்மா, நம்ம தந்தை பரமாத்மான்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போறவங்களாம் அவங்க யாரா உருவாயிட்டு இருக்காங்க, பிரஜைகளா அந்த மாதிரி நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க. இப்ப பாபா குழந்தைகள் நம்ம வந்து இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆனா எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸிபிஷன், மியூசியம், இந்த மாதிரி ஜோதிர்லிங்க தரிசனம் எல்லாம் வைக்கிறாங்கன்னா அங்க எவ்வளவு பேர் வந்து பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஞானம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும், நம்ம ஆத்மா பரமாத்மா. ஆனா இங்க வர முடியாத கூட இருக்கலாம். ஆனா அவங்களும் அங்க என்னவா உருவாயிட்டாங்க அப்படின்னா பிரஜைகளா உருவாயிட்டாங்கன்னு பாபா சொல்றாரு. இது பிராமண குலம் அப்படின்றாரு. சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் மூன்றும் இங்குதான் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது பாபா சொல்றாரு. இந்த சங்கம யுகத்துலதான் இந்த பிராமண குலமும் ஸ்தாபனை ஆகுது. இங்கதான் அந்த பிராமண குலமும் நீங்க உருவாயிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் சூரிய வம்சமும் இங்கதான் உருவாகிட்டு இருக்குது, சந்திர வம்சமும் இங்கதான் எல்லாமே ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குன்னு பாபா சொல்றாரு. ஆக இது மிகப்பெரிய பல்கலைக்கழகம், இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுன்றார். எல்லையற்ற தந்தை படிப்பிக்கின்றார். பாபா வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. முற்றிலுமாக புத்தி நிறைத்து விட வேண்டும், உங்க புத்தியை முழுசா நிறைச்சிடணும். ஆனால் தந்தை சாதாரண உடல்ல இருக்கின்றார் பாபா சொல்றாரு. ஆனா தந்தை வந்து இந்த மாதிரி சாதாரண உடல்ல தான் வராரு, பிரம்மா பாபா உடல்ல வராரு. படிப்பும் சாதாரண ரூபத்தில் படிப்புக்கின்றாரு. படிப்பு கூட கஷ்டம் கிடையாது. இந்த ஸ்கூல் பாடத்தெல்லாம் கேட்டா நமக்கு தலைவலிக்கும். ரொம்ப நேரம் தொடர்ச்சியா டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆயிடும், உடனே ஒரு தலைவலி வந்துடும். அப்பா இவங்க எப்படா போவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். டீச்சர் வேணா இன்ட்ரெஸ்டா பாடம் எடுத்துட்டு இருக்கலாம், ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தலைவலி வந்துடும். ஆனா பாபா இங்க அப்படி கிடையாது. அவர் இந்த பாடம் கேட்கும் போது நமக்கு சக்தி தான் கிடைக்குது, அதனால புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஆகையால் தான் மனிதருக்கு நல்லது என்று தோன்றது கிடையாது. அதாவது பாபா வந்து சாதாரண ரூபத்துல வந்து படிப்புக்கின்றார். பாபா வந்து பிரம்மா பாபா உடல்ல வந்து சாதாரணமா, அதாவது இறைவன் வந்துட்டாருன்னு அப்படின்னு அங்க எதுவும் இல்லை. அந்த மாதிரி இல்லாம சாதாரணமா வந்து சொல்லி கொடுக்கறதுனால மனிதர்களுக்கு இது நல்லதுன்னு தோன்றது கிடையாது. இப்ப இவங்களுக்குள்ளேயா இறைவன் இவருக்குள்ளேயா வந்திருக்காரு அப்படின்ட்டு இதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றார். இறை தந்தையின் பல்கலைக்கழகம் இவ்வாறு இருக்கின்றது. பாருங்க, இறை தந்தையோட பல்கலைக்கழகம் இவ்வளவு சாதாரணமா இருக்குது. வெளியில எல்லாம் போட்டீங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் எவ்வளவு ஒரு கிராண்டா பயங்கரமா இருக்கு, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றார். நான் ஏழை பங்காளன் என்று தந்தை கூறுகின்றார். நான் யாரோடைய பங்காளன்? ஏழை பங்காளன். ஏழைகளுக்கு தான் நான் படிப்புக்கிறேன். செல்வந்தர்கள் படிப்பதற்கு சக்தியற்றவர்களாக உள்ளனர் பாபா சொல்றாரு. ஆனா செல்வந்தர்கள் வந்து படிப்பதற்கு சக்தி கிடையாது. அவர்கள் புத்தியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட மாளிகை தான் இருக்கும். ஏழைகள் செல்வந்தர்களாகவும் செல்வந்தர்கள் ஏழைகளா ஆவதுதான் நியமம், தான் ரூல்ஸ். பாபா சொல்லிட்டாரு. நீங்க ஏழைகளா இருக்கிறீங்களா, இப்ப நீங்க வந்து செல்வந்தரா ஆக போறீங்க. சத்தியுகத்துல உலகத்துக்கே எஜமானர போறீங்க. இப்ப செல்வந்தர்களா இருக்கிறாங்களோ அவங்க ஏழை ஆக போறாங்க, அதுதான் நியமம்ன்றார். தானம் என்பது செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்படுமா என்ன? பாபா கேட்கிறார். செல்வந்தர்களுக்கு போய் யாராவது தானம் கொடுப்பாங்களா? இதுவும் அழிவற்ற ஞான ரத்தினங்களும் தானம் ஆகும் பாபா சொல்றார். இது வந்து இது கூட அழிவற்ற ஞான ரத்தினங்களும் தானம் தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. இது தானம் தான்றத புரிய வைக்கிறாரு நமக்கு. இந்த ஞான ரத்தினங்களை பாபா கொடுக்குறாரு, அதுவும் அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தானம். இது பாபா வந்து நமக்கு கொடுக்குறாரு. செல்வந்தர்கள் தானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாபா சொல்றாரு. செல்வந்தர்களுக்கு போய் ஏன்னா தானம் கொடுத்தா வாங்கிப்பாங்கன்னா வாங்கிக்க மாட்டாங்க. புத்தியில் அமராது. அவர்கள் தங்களது எல்லைக்குட்பட்ட படைப்பான செல்வங்களில் மாட்டிக்கொண்டு இருப்பார். அந்த மாதிரி விஷயத்துல அவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு இதுவே சொர்க்கம் போல இருக்கும்ட்டு பாபா சொல்றார். நமக்கு மற்றொரு சொர்க்கம் என்பது அவசியம் இல்லை என்று கூறுகின்றனர். அவங்க சொல்றாங்க, எனக்கு வேற சொர்க்கம்லாம் தேவையில்ல, இப்ப நான் இருக்கிறதே சொர்க்கமா தான் இருக்கு அப்படின்றார். பெரிய மனிதர்கள் யாராவது இறந்து விட்டால் அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக கூறுகின்றனர். யாராவது பெரிய மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க, அப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு தானே, அந்த சொர்க்க பதவி அடைந்தார் அப்படின்னு தான் இருக்கும் அந்த
பத்திரிக்கையில. அப்படின்னா சொர்க்கத்திற்கு சென்று விட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்ப இப்பொழுது நரகத்துல தானே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப மட்டும் அந்த பத்திரிக்கையில அப்படி போடுறாங்களே சொர்க்க பதவி, இங்கேயே சொர்க்கம்ன்றாங்க. அந்த பெரிய மனிதர்களே யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க சொர்க்க பதவிக்கு அடைஞ்சிட்டாருன்றாங்க. அப்ப அவரு இப்ப சொர்க்க பதவி அடைஞ்சாருன்னா இப்ப எங்க இருக்காருன்ட்டு பாபா கேக்குறாரு. அப்ப நரகம் தானே. ஆனால் நரகம் என்றால் என்ன என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கல்புத்தியோட இருக்காங்க. இது நரகம்னு சொல்லி புரிய வச்சா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது உங்களது மிக உயர்ந்த பல்கலைக்கழகமாகும். உலகத்துல எத்தனையோ யூனிவர்சிட்டி இருக்கலாம், ஆனா இது மிக உயர்ந்த பல்கலைக்கழகம். தந்தை கூறுகின்றார், யாருடைய புத்தி பூட்டப்பட்டு இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் வந்து படிப்பிக்கின்றேன். பாபா சொல்றார், இப்ப நம்மளுக்கு தான் வந்து பாபா பாடம் சொல்லி கொடுக்குறான்னா நம்ம புத்தி என்ன ஆயிருந்துச்சு, பூட்டி இருந்துச்சு. நமக்கு எதுவுமே தெரியல, நம்ம யாரு என்ன ஏதுன்னு தெரியாத டோட்டலா பூட்டு போட்டு ராவணனோட வழியில 5 விகாரங்கள்ல நம்ம சிக்கி மாட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி புத்தி பூட்டு போட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தான் பாபா வந்து படிப்பிக்கிறாரு. தந்தை வருகின்ற பொழுதுதான் பூட்டு திறக்கப்படுகின்றது. அது வரைக்கும் நமக்கும் ஒன்றும் தெரியாது. பாபா வந்து புத்தி பூட்டை திறக்கிறாரு. உங்களது புத்தி பூட்டு எப்படி திறக்கும் என்று தந்தை சுயம் கட்டளை இடுகின்றார். பாபா வந்து உங்களோட புத்தி பூட்டு எப்படி திறக்கும் அப்படின்ட்டு வந்து நிறைய கட்டளைகளை கொடுக்குறாரு. பாபா வந்து என்ன நினைவு செய்யுங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் சொல்றாரு. அப்புறம் அடுத்தது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, தந்தை இடத்தில் எதையும் கேட்க கூடாது, இதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். பாபா கிட்ட வந்து எதையுமே கேட்க கூடாது, அவர் வள்ளல், அவரே தருவார் இல்லையா, அதனால இது நம்பிக்கை இருக்கணும்ன்றார். மிகவும் அன்பான தந்தையாக இருக்கின்றார் பாபா. பாருங்க எவ்வளவு ஒரு அன்பான தந்தை. தந்தையை நினைச்சாலே எவ்வளவு அன்பு இருக்குது நமக்கு இல்லையா. பாபாவை நம்ம நினைக்கும் போது அவ்வளவு அன்பு நமக்கு கிடைக்குது. எல்லையற்ற அன்பு, எதையும் எதிர்பாராத அன்பு இல்லையா. உலகாய அன்பு வேற, ஆனா பாபா கிட்ட கிடைக்கிற அன்பு வேற, எல்லையற்ற அன்பு. அவரை பக்தியில் நினைவு செய்து வந்தோம். அவர் அப்படி ஒரு அன்பான தந்தையை நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். அதனாலதான் நம்ம பக்தியில மட்டும் என்ன தோணுச்சு, அவரோட நினைவு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்னோட தந்தை ஒருத்தர் இருந்தாரு அப்படின்ட்டு அவரை நினைவு செஞ்சோம். யாரை நினைவு செய்தோமோ அவர் கண்டிப்பாக ஒரு முறை வருவார் அல்லவா. நம்மளும் அவரையே நினைச்சு வந்தோம். எங்க பார்த்தாலும் தேடணும், காடு மேடெல்லாம் தேடி ஓடணும், பக்தி செஞ்சோம். அங்கே எங்கேயும் போனோம், வெளியூருக்கெல்லாம் சென்றோம், விரதம் இருந்தோம், என்னது தீர்த்த யாத்திரை போனோம், நடந்து போனோம். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்களும் அவரை தேடி அலைஞ்சோம். அப்படி வந்து தேடி அலைஞ்சனால ஒரு முறையாச்சும் இங்க வருவார் தானே அப்படின்ட்டு பாபா கேக்குது. அவ்வளவு தேடி அலைஞ்சோமே, எங்கேயா தேடி கிடக்குன்னு விட்டுடுவாரா என்ன? இவ்வளவு தேடி அலைஞ்சவருக்கு அவர் நேரா வருவார் தானே. அதான் பாபா சொல்றாரு. அதனால இப்ப பாபா நமக்கு நேர்லயே வந்துட்டாரு, நம்ம தந்தைய வந்துட்டாரு. நம்ம எல்லாம் அமிஷியா மாதிரி எல்லாம் மறந்து போயிருந்துச்சு. அதனால பாபா வந்து சொல்லி கொடுத்தாரு, நீங்க யாரு, நான் யாரு அப்படின்ட்டு எல்லாத்தையும். நான் தான் உங்க தந்தை, நீ என்னோட குழந்தை, தாய் தந்தை எல்லாத்தையும் புதுசா சொல்லி கொடுத்து, புது உலகம் இப்படி இருக்கு எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நினைவு செய்வது மீண்டும் திரும்பி நடைபெறுவதற்காகவே பாபா சொல்றாரு. இந்த நினைவுலாம் எதுக்கு வந்து பாபா நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, திரும்ப இதெல்லாம் நடைபெற போகுது. உங்களை நான் எங்க விட்டுட்டு போனேன் அதெல்லாம் திரும்ப அது நடக்க போகுது. அதனாலதான் பாபா வந்து நினைவு கொடுக்குறாரு. தந்தை வந்து குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கின்றார். யாருக்கு புரிய வைப்பாரு, அவருடைய குழந்தைங்களுக்கு புரிய வைக்கின்றார். பாபா எப்படி வந்திருக்கின்றார், என்ன கூறுகின்றார், பாபா இப்படி எப்படி வந்தாரு. பாபா வந்து பிரம்மா பாபா சரீரத்துல வந்திருக்காரு. என்ன சொல்றாரு நம்மளுக்கு, என்ன குழந்தைகள் வெளியில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதெல்லாம் வந்து நீங்க வெளியில இருக்கவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க புரிய வச்சாதானே உங்களுடைய சகோதரர்கள் தானே வெளியில இருக்கிறாங்க. சகோதரர்கள் உங்களை மாதிரியே தானே அவங்க துக்கத்துல இருக்கிறாங்க, உங்களை மாதிரியே தானே என்னை தேடி அலைஞ்சாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் நீங்க புரிய வைக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் பத்தித்தமானவர்களாக இருக்கின்றீர்கள், நான் வந்து பாவனமாக ஆக்குகின்றேன். பாபா சொல்றாங்க, நீங்கெல்லாம் தூய்மையற்றவர்களா இருக்கிறீங்க, இப்ப நான் வந்து உங்களை தூய்மையாக்குறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பத்தித்தமாக ஆகியிருக்கக்கூடிய உங்களது ஆத்மா இப்போது பத்தித்த பாவனனாகிய என்னை நினைவு செய்யுங்கள், சுப்ரீம் ஆத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க ஆத்மான்னு உணர்ந்து சுப்ரீம் ஆத்மா பரமாத்மாவாகிய என்ன நினைவு செய்யுங்க சொல்லி பாபா சொல்றாரு. இதுல எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இதுல வந்து நீங்க எதுவுமே அந்த கருணை வேண்டியது, கடவுளை என்ன காப்பாத்து, எதுவுமே நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்பாவை வந்து அப்பாட்ட போய் பிள்ளை வந்து எனக்கு அது கூட இது கூடன்னு கேட்குமா, அப்பாவே செய்வார் இல்லையா. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் உங்களது தான், பொக்கிஷன்லாம் திறந்து கிடக்குது, எடுத்துக்கங்கன்றாரு. நீங்க ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைச்சாலே உங்களுக்கு எல்லாமே நிறைஞ்சிரும் சொல்லி பாபா சொல்றாரு.
நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அரை கல்பத்திற்கு கேட்டுக்கொண்டே வந்தீர்கள். பக்தியில பாருங்க, நம்ம கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவோம், எனக்கு வந்து கடவுளே எனக்கு அதை கொடு இதை கொடு, என் வாழ்க்கையில பிரச்சனையெல்லாம் தீரு, எப்படியெல்லாம் நம்ம வேண்டியிருப்போம் கடவுள்கிட்ட போயிட்டு. அரை கல்பத்திற்கு இதே தான் நீங்க பண்ணிட்டு வந்தீங்க. பாபா சொல்றாரு, அடைந்தது எதுவும் இல்லை, அதனால உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இல்லையா, கீழே இறங்கியே தான் வந்தீங்க. பாபா சொல்றாரு, இப்போது கேட்பதை நிறுத்துங்கள். இப்போ வந்து பாபா இப்பயும் வந்து அதே சம்ஸ்காரத்தை கொண்டு வந்து இங்கேயும் வந்து கேட்காதீங்க, கேட்பதை நிறுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நான் சுயமாகவே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் பாருங்க, நான் கிடைச்சிட்டேன் உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு எல்லாமே இப்ப கிடைச்சிருச்சு, உங்களுக்கு நான் சுயமாவே கொடுத்துட்டே இருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அவர் நினைச்சாலே போதும், அவர் நிறைச்சு விட்டுறாரு. அன்பு, அமைதி, சுகம், சாந்தி. ஞானத்தை படிச்சாலே செல்வம் கிடைச்சிரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான எல்லாத்தையும் கடவுள் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா அவரை நினைக்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் அவர் சொல்றாரு. என்ன நினைச்சா நான் கொடுப்பேன், ஆஜராவேன், அந்த இடத்துல எல்லாத்தையும் நிரப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாங்க, தந்தையினர்களாக ஆவதன் மூலம் ஆசி கிடைக்கவே செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபாவோட எல்லாம் ஆயிட்டோம் இல்லையா, நம்ம கடவுளே கிடைச்சிட்டாரு இல்லையா. நம்ம தேடிட்டு கடந்தோம், எவ்வளோ பக்தி செஞ்சு செஞ்சு எத்தனை கோயில் அலைஞ்சு தேடிட்டு கடந்தோம். இப்ப அவருடையவராவே ஆயிட்டோம் இல்லையா, இப்ப ஆசி உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறம் எதுக்கு என்ன கேக்குறீங்க, பெரிய குழந்தைகள் உடனேயே தந்தையை புரிந்து கொள்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையின் ஆஸ்தி என்னவெனில் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யமாகும். பாபாவோட ஆஸ்தி என்ன சாதாரண விஷயமா, அது உங்களுக்கு 21 பிறவிக்கு சொர்க்கத்துல ராஜ்யத்தையே கொடுக்குறாரு நமக்கு. நம்ம போய் எல்லாருமே அங்க எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு உலகத்துல, சொர்க்கத்துல அல்லாவின் தோட்டம் சொல்றாங்க இல்லையா முஸ்லிம்ஸ், எல்லாமே அங்க கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி 21 பிறவிக்கு கொடுக்குறாரு ஆஸ்தி. அப்ப எவ்வளவு நிறைச்சு விடுறாரு, அந்த அளவுக்கு பாபா நமக்கு செய்யறாரு. நரகவாசிகளாக இருக்கின்ற பொழுது ஈஸ்வரனின் பெயரில் தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் அற்ப காலத்திற்கு சுகம் கிடைப்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். நம்ம இங்க நரகவாசிகளா இருக்கும் போது அந்த துவாபரேகம் கலியுகத்துல ஈஸ்வரன் பெயர்ல பக்தியில தான புண்ணியம் செய்யறோம். அது செய்யறது மூலமா அற்ப காலத்துக்கு தான் நம்ம சுகம் கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் தர்மத்திற்காக ஒதுக்குகின்றனர். இப்ப டெய்லியுமே வந்து நம்ம சம்பாதிக்கணும்னா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, உண்டியல்ல காசு போட்டு வைப்பாங்க, தர்மத்திற்காக காசு ஒதுக்கி வைப்பாங்க. குறிப்பாக வியாபாரிகள் தான் ஒதுக்குகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. உண்டியல்ல காசு போட்டு திருப்பதியில கொண்டு போய் போடுவாங்க, இல்ல யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒதுக்குவாங்க, தான தர்மத்துக்காக ஒதுக்குறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தந்தையிடம் வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று கூறுவர். வியாபாரிகளா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து பாபாட்ட வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கின்றோம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள் தந்தையிடம் வியாபாரம் செய்கின்றீர்கள் அல்லவா, இங்க கூட நம்ம வியாபாரம் செய்யறோம். என்ன செய்யறோம், நம்மளோட உடல் மனம் பொருள் அனைத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிடுறோம். அதுக்கு பதில் அவர் 21 பிறவிக்கு ஆஸ்தி நம்மள்ட்ட கொடுத்துடுறாரு. ஒண்ணுமே இல்லை, உடலால மனதால பொருளால எல்லாத்தையும் சமர்ப்பணம் ஆயிட்டு ஒரே ஒரு பாபா தான் எனக்கு, வேற யாருமே இல்லைன்ட்டு அவர் நினைவுல இருக்கும்போது எல்லாத்தையும் நிறைச்சு விட்டு அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் நமக்கு என்ன வேண்டும், எல்லாமே அவர் பாத்துக்கிறாருமா, என்ன வேணும். இந்த பிறவி மட்டும் கிடையாது, அடுத்து நம்ம எடுக்க போட 20 பிறவி, சொர்க்கத்துல 8 பிறவி, அதாவது இந்த சத்தியுகத்துல 8 பிறவி, திரேதாயுகத்துல 12 பிறவி, அதோட சேர்த்து இந்த ஒரு பிறவி, டோட்டலா 21 பிறவிக்கு இப்ப ஆஸ்தியை நமக்கு நிரப்பிட்டு இருக்காரு. பாபா சொல்றாரு, தந்தையின் சொத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் பக்தி சிரத்தையுடன் தானம் புண்ணியம் செய்கின்றனர். இப்போ நம்ம பாபாட்ட சொத்தாடு இல்ல, இது வந்து லௌகிகத்துல சொல்றாங்க. தந்தையோட சொத்தை அடைஞ்சிட்டு என்ன பண்றாங்க, அதன் மூலம் பக்தி சிரத்தையோட தானம் புண்ணியம் கூட செய்யறாங்க. தர்மசாலை கோயில் போன்றவற்றை கட்டினால் அதற்கு தந்தையின் பெயரை கூட வைக்கின்றனர். நிறைய பேரு அப்பா மகன் இருக்காங்கன்னா மகன் என்ன பண்ணுவாரு, அப்பா பேர்ல தர்மசாலை கோயில்லாம் ஓபன் பண்ணுவாங்க இல்லையா. பாபா அதை சொல்றாங்க. ஏனெனில் யாரிடம் வந்து சொத்துக்களை அடைகின்றனரோ அவர்களுக்காக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது கூட டிராமால இருக்கு சொல்றாரு பாபா. சொத்துக்களை அவங்க அப்பாட்ட இருந்து அடைஞ்சதுனால அவங்க பேரை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, அது தர்மசாலைகளா பேர் வச்சு கட்டுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப கண்டிப்பா அவங்களுக்காக செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதுவும் வியாபாரம் ஆகி விடுகின்றது பாருங்க, இது கூட வியாபாரம் ஆகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. அவை அனைத்தும் உலகிய விஷயங்களாகும். இது எல்லாமே உலகிய விஷயங்கள் சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. இப்போது தந்தை கூறுகின்றார், கடந்தவைகளை சிந்திக்காதீர்கள். இப்ப பாபா சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுடுங்க, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது எதையுமே சிந்திக்காதீங்க, தவறான விஷயங்களை கேட்காதீர்கள். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க, ஏதாவது தவறான விஷயங்களை பரப்பிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருங்க. தவறான கேள்விகளை யாராவது கேட்டால் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று கூறிவிடுங்கள். இப்ப யாராவது தவறான கேள்வி நம்மளை கேட்பாங்க, இந்த நம்ம பிகே ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த விஷயம் எப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது தவறான கேள்விகள் நம்மளை கேட்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், காதலே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லி பாபா சொல்றாரு.
இதுல எல்லாம் நம்ம செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்போ நம்ம அவங்கள்ட்ட சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க கடவுளை நினைங்க, ஆத்மான்னு உணர்ந்து தந்தை பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். பாரதத்தின் பழமையான ராஜயோகம் மிகவும் பிரபலமானதாகும். இந்த பாரதத்தினோட பழமையான ராஜயோகம், ராஜா ஆகக்கூடிய யோகம், அது ரொம்ப பிரபலமானது சொல்லுங்கன்றாரு. எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ, தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்ம எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோம் மற்றும் தெய்வீக குணங்கள், நம்ம ஆல்ரெடி அனாதியில நமக்கு என்ன குணங்கள் இருந்தது, ஆதியில தேவதையா நடிக்கும் போது என்ன தெய்வீக குணங்கள் இருந்ததோ அதை தாரணை செய்ய செய்ய உயர்ந்த பதவி நீங்க அடைவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது ஒரு பல்கலைக்கழகமாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. இது யூனிவர்சிட்டி. லட்சியம் தெளிவாக இருக்கின்றது. இப்ப நம்மளோட ஏம் ஆப்ஜெக்ட் தெளிவா இருக்கு இல்லையா, நம்ம என்ன ஆக போறோம், எதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே நமக்கு தெரியுது. முயற்சி செய்து இவ்வாறு ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாருக்கும் எந்த வகையிலும் துக்கம் கொடுக்க கூடாது. பாபா சொல்றாரு, எண்ணம் சொல் செயலால யாருக்குமே துக்கம் கொடுத்துறாதீங்க. துக்கம் கொடுத்தால் துக்கப்பட்டு இறந்து போவீங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு ஏற்கனவே முரளியில. அதனால பாபா சொல்றாரு, எண்ணம் சொல் செயலால யாருக்குமே துக்கம் கொடுக்காதீங்க. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கும் தந்தையின் குழந்தைகள் அல்லவா நம்மளாம். யாரு? சிவ பகவானுடைய குழந்தைகள். அன்பே சிவம். அவரு அன்பு மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுப்பாரு. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கும் தந்தையினுடைய குழந்தைகள் நம்மன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது சேவையின் மூலம் தெரிந்துவிடும். யாரெல்லாம் சேவை செய்யறாங்களோ அவங்க அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இவங்க எவ்வளவு சுகம் கொடுக்குறாங்கன்ட்டு. ஏன்னா அவங்களால முடியாது, அவங்களுக்கு கிடைச்ச ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லியே தீரணும். ஏன்னா நம்ம துக்கத்துல இருந்து வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம இந்த ஞானத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம் அவங்க சுகம் கொடுக்கக்கூடிய குழந்தைகள், அவங்கதான் கடவுளுடைய குழந்தைகள்ன்றத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பலர் புதிதாக வருகின்றனர். இப்போ நிறைய பேர் புதுசா வராங்க பாருங்க. அவங்க 25-30 வருடங்கள் உள்ளவர்களை விட 10-12 நாட்களாக வருபவர்கள் தீவிரமாகி விடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப 10-12 நாளா முரளி கேக்குறவங்க அவங்க ரொம்ப தீவிரமா புருஷார்த்தம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பாபாவை அப்படின்னு சொல்லி பாபா நினைக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் தங்களுக்கு சமமாக ஆக்க வேண்டும் பாபா சொல்றாரு. இப்ப நம்ம முயற்சி பண்ணி நம்மளும் மாறணும், மற்றவங்களையும் நமக்கு சமமா மாத்தணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த குளவி இருக்கு இல்லையா, குளவியோட உதாரணம். குளவி ஒரு புழு எடுத்துட்டு வந்து அதனுடைய குலமாகவே மாத்துது இல்லையா, அது மாதிரி நீங்களும் மாறி தேவதையா மாறி தேவதை குணங்களுடையவரா மாறி உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே அந்த மாதிரி மாத்திருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணன் ஆகாத வரைக்கும் தேவதைகளாக எப்படி ஆக முடியும்? பாபா சொல்றாரு, பிகே ஆகலன்னா இங்க கடவுளுடைய குழந்தைகளா ஆகாத வரைக்கும் எப்படி நீங்க தேவதைகளா ஆக முடியும் சொர்க்கத்துக்கு போயின்னு சொல்லி பாபா கேக்குறாரு. அப்ப சென்டருக்கு போகணும், நம்ம முரளி கேட்கணும், அங்க பிகேவா ஆகணும், அப்பதான் நம்மளால தேவதைகளா ஆக முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா அல்லவா. பாருங்க, இந்த தாத்தா சொல்லுவாங்கல்ல, கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, அந்த மாதிரி ஆதாம் உலகத்துல ஃபர்ஸ்ட் நடிக்க வந்தவங்க ஆதாம் ஏவாள் சொல்லுவாங்க. அதுவே பிரம்மா பாபா தான் இல்லையா. அவங்கதான் பிரம்மா மூலமா தான் படைப்புன்ட்டு பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப அவருதான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. யார் இருந்து விட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களை புகழ்ந்து கொண்டிருப்பார். பாருங்க, நம்ம காந்தி தாத்தாவுக்கு செலவு வச்சிருக்கோம், நேருக்கு செலவு வச்சிருக்கோம், கண்ணகிக்கு கூட செலவு வச்சிருக்கோம் இல்லையா. அவங்க யார் இங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்களோ அவங்கள தானே நம்ம புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு. பிறகு மீண்டும் அவர் கண்டிப்பாக வருவார். அதே ஆதாம், அதே கொள்ளு தாத்தா கண்டிப்பா வருவார். கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வருவாரு, திரும்ப மீண்டும் அவர் கண்டிப்பாக வருவார் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த விழா போன்றவைகள் பாடப்பட்டாலும் அனைவரும் இருந்து சென்றிருக்கின்றனர். ஏதாவது விழா நடந்தாலும் சரி, எல்லாருமே இருந்துதான் போயிருக்கிறாங்க. எல்லாமே இங்க வாழ்ந்துட்டு போனவங்க தான், எல்லாருமே மீண்டும் வருவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த நேரத்தில் அனைத்து விழாக்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்ப பாருங்க, இது பக்தி மார்க்கத்துல எல்லா விழாவும் கொண்டாடுறாங்க. ரக்ஷா பந்தன் போன்ற அனைத்தின் ரகசியங்களையும் தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இப்ப என்னன்னா, தசரா பண்டிகை, தீபாவளி, எல்லாத்தினுடைய ரகசியத்தையும் பாபா தான் இப்ப நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபா சொல்றாரு, நீங்கள் தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் எனில் கண்டிப்பாக தூய்மையாக ஆக வேண்டும். பாபா சொல்றாரு, பாருங்க, நீங்க என்னுடைய குழந்தைன்னா கண்டிப்பா என்ன மாதிரி ஆகணும்ல. நான் எவ்வளவு தூய்மையா இருக்கேன், அது மாதிரி நீங்களும் கண்டிப்பா தூய்மை ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பதீத பாவன் தந்தையை அழைக்கின்றோம் எனில் தந்தை வழி காண்பிக்கின்றார்.
இப்போ அவர் அழைச்சோம் இல்லையா, நம்ம தான் பதீத பாவன சீதாராம், வாங்க எங்களை பத்தித்த நிலையிலேருந்து தூய்மையாக்குங்கன்னு நம்ம தானே கூப்பிட்டோம். அதனால தான் வந்து வழி காண்பிக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. கல்ப கல்பத்திற்கும் யார் ஆஸ்தி அடைந்திருக்கின்றார்களோ அவர்கள் மிக சரியாக நடப்பார்கள். பாபா சொல்றாரு பாருங்க, கடவுள்கிட்ட இருந்து யார் ஆஸ்தி ஞானம் கேட்டு நல்ல ஞானத்தை புத்தியில ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ, குணங்கள் சக்திகள் அமிர்த வேலையில நிரப்பியிருக்காங்களோ, அவங்க கண்டிப்பா மிக சரியா நடப்பாங்க. மம்மா பிரம்மா பாபா மாதிரி சரியா நடந்துக்குவாங்க, ஸ்ரீமத் படி நடப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களும் சாட்சியுடன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப நீங்களும் சாட்சியோட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, யார் யார் எப்படி புருஷார்த்தம் பண்றாங்க, நம்ம எப்படி புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கோம், உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாப்தாதாவும் சாட்சியுடன் பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்ப பாப்தாதா இருவரும், பாபாவும் சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் மேல இருந்து சாட்சியுடன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மேல இருந்துட்டு இவர் எந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவார் சொல்லி பாபா மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்மள எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரது நடத்தைகள் எப்படி இருக்கின்றது சொல்லி பாபா பாக்குறாரு. ஆசிரியர் அனைத்தும் அறிந்திருப்பார் அல்லவா, கடவுளுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ஆசிரியர் எல்லாம் தெரியும் இல்லையா, இந்த குழந்தை எப்படி படிக்கும், இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்குமா, இந்த குழந்தை செகண்ட் கிளாஸ் எடுக்குமா அப்படின்ட்டு எல்லா ஆசிரியர் கேட்டா சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாங்கன்ட்டு. அது மாதிரிதான் பாபா பார்த்துட்டு இருக்காரு மேல இருந்து ஆசிரியரா, எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கி இருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. இவங்க மாறுறாங்களா, இவங்கள மாதிரியே நிறைய பேரை மாத்திட்டு இருக்காங்களான்ட்டு மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கின்றனர், எவ்வளவு நேரம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி கூட பாபா பாக்குறாரு. இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம் என்ற நினைவு முதலில் புத்தியில் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. முதல்ல நம்ம யாரு, நம்ம வந்து இறை மாணவர்கள், காட்லி ஸ்டூடெண்ட். நம்மளுக்கு பாடம் எடுக்கிறவர் யாரு, காடே வந்து பாடம் எடுக்கிறாரு, கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. இந்த இறை தந்தையினோட யூனிவர்சிட்டியில நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், உலகம் ஃபுல்லா இந்த யூனிவர்சிட்டி இருக்குது, அதை வந்து முதல்ல புத்தியில வச்சுக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பல்கலைக்கழகம் இருப்பதே கல்விக்காக, யூனிவர்சிட்டியே எதுக்காக ஓபன் பண்றாங்க, கல்வி எஜுகேஷனுக்காக தானே. அதனால இதுவும் வந்து அது எல்லைக்குட்பட்ட பல்கலைக்கழகம், ஆனா இது பாருங்க எல்லையற்ற பல்கலைக்கழகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. துர்கதியிலிருந்து சத்கதி, நரகத்திலிருந்து சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய தந்தை ஒரே ஒருவரே. பாருங்க, ஒரே கடவுள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் சொல்லி பாட்டுலாம் கூட இருக்கு இல்லையா. அப்ப துர்கதியில இருந்து சத்கதி, நம்மள நரகத்துல இருந்து சொர்க்கமா உருவாக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான். அந்த உலகத்துக்கே கடவுள் ஒரே ஒருத்தர் தான், அவர் நம்ம தந்தை ஆவார் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையின் பார்வை அனைத்து ஆத்மாக்களின் பக்கமும் செல்கின்றது. இப்ப பாபா ஒருத்தர் மட்டுமா பாப்பாரு, அவருடைய குழந்தைகள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. பாபா சொல்றாங்க, அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். பாருங்க, உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. திரும்ப அழைத்து செல்ல வேண்டும், எல்லாரையும் திரும்ப கூட்டிட்டு போகணும், எல்லாரும் பாபாவுடைய குழந்தைகள். பாபா சொல்றாரு, உங்களை மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் நினைவு செய்து கொண்டு இருப்பார். கடவுள் நம்மளை மட்டுமா நினைப்பாரு, அவரோட குழந்தைகள் எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்கிறாராம். பாபா சொல்றாரு, அதில் குழந்தைகளுக்கு தான் படிப்புகின்றார். வரிசைப்படியாக வந்தது போன்று அவ்வாறே செல்வோம் என்பதையும் புரிந்திருக்கின்றீர்கள். நம்ம பரந்தாமத்துல இருந்து வரிசைப்படி அப்படியே 1 2 3 நடிக்கிறதுக்காக வந்திருப்போம். இப்ப திரும்ப அதே வரிசைப்படி தான் எல்லாரும் ஒன்னா போவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமமாக வருகின்றன. எல்லாருமே மேல இருந்து வரிசை கிரமமா வராங்க 1 2 3ன்ட்டு. இப்போ நீங்களும் வரிசை கிரமமாக எப்படி செல்வீர்கள் என்பதும் புரிய வைக்கப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே டைம் வரும்போது 1 by 1 கர்ம கணக்குகளை முடிச்சு கர்மாதீத் நிலை அடைஞ்சு 1 by 1 எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம வரிசை கிரமமா எப்படி போவோன்றது கூட பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு சொல்லி பாபா சொல்றாரு. கல்பத்திற்கு முன்பு எது நடந்ததோ அதுவே நடக்கும். போன கல்பத்துல என்ன நடந்ததோ அதே தான் நடக்கும் இல்லையா. நிறைய பேர்ட்டு நம்ம கேட்டோம்னா, இந்த ஒரு சீன் எனக்கு ஏற்கனவே கடந்து போன மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இந்த சீன் ஏதோ எனக்கு திரும்ப நடக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சாதாரண மனிதர்களே சொல்லுவாங்க. அப்ப வந்து பாருங்க, இது வந்து ஒரு 5000 வருஷம் நாடக சக்கரம், இது திரும்ப திரும்ப நடக்குது. அதனாலதான் அது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு உணர்வு தோன்றுது. அப்ப என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் புது உலகிற்கு எப்படி வருவீர்கள் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நம்ம புருஷார்த்தம் பண்ணி தூய்மையாகி பாபா கூட போயிட்டு புது உலக சொர்க்கத்துல போய் தேவதையா நம்ம நடிக்க வருவோன்றது கூட நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. வரிசை கிரமமாக புது உலகிற்கு வரக்கூடியவர்களுக்கே புரிய வைக்கப்படுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. வரிசைக்கிரமா பாபா புரிய வைக்கிறாரு. புத்தி பூட்டை ஓபன் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கா ஞானம் கொடுத்துட்டே இருக்காரு. பாபா நிரப்புறாரு, குழந்தைகளை துக்கத்துல இருந்து விடுவிக்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களா பாபா வந்து அந்தந்த டைமுக்கு அவங்கவுங்களுக்கு புத்தி பூட்டை ஓபன் பண்றாரு, ஞானத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இது எல்லாமே செய்பவர் அவர் தான். பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதன் மூலம் தங்களது தர்மத்தை மற்றும் அனைத்து தர்மத்தின் மரத்தை அறிந்து கொள்கின்றீர்கள். இப்ப நீங்க உங்க தர்மத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா.
உங்களை தந்தையையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. விதையை தெரிஞ்சுக்கினாலே உங்களுக்கு முழு மரமும் தெரிஞ்சிடும். பாபா தெரிஞ்சுட்டீங்க, உங்க தர்மம் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க, எல்லா தர்மமும் எப்படி வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆசீர்வாதமும் கிடையாது. பாபா கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று எழுதுகின்றீர்கள். நிறைய பேர் லெட்டர் எழுதுறாங்க, பாபா கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லி. பாபா சொல்றாரு, தந்தை எதுவும் செய்ய மாட்டார், வழிகாட்டுவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இப்ப ஆசிரியர் வந்து உட்காந்து பாடம் நடத்துறாரு. எனக்கு கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் தெரியல, பாபா நீங்களே சொல்லி கொடுங்கன்னா சொல்லி தருவாங்களா? ஆசிரியர் சொல்லி தருவாங்களா? ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் எழுதும் போது ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரிதான் தந்தை எதுவும் செய்ய மாட்டாரு, வழி மட்டும் காட்டுறாரு. மற்றபடி நம்மளே தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். யோகா பண்ணி நம்ம பிரச்சனை எப்படி நம்மளே தீர்த்துக்கணும், நம்ம பாபாவை நினைக்கணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாபா நினைக்கணும். மனசு புத்திக்கு அன்பா புரிய வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும். நம்ம வாழ்க்கையில இந்த பிறவிக்கு சேர்த்துக்கணும், அடுத்த பிறவிக்கும் சேர்த்துக்கணும். இப்பவே பாபாவை நினைச்சு நிரப்பிக்கணும். இது எல்லாமே பாபா நமக்கு வழிகாட்டுவதற்காக தான் இப்ப வந்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரையும் பாவனமாக்குவது தான் நாடகத்தில் எனது நடிப்பாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாரையும் தூய்மையாக்குறது தான் என்னோட நடிப்புன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கல்பமாக எப்படி நடித்தேனோ அவ்வாறு நடிப்பு நடிக்கின்றேன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. போன கல்பம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி வந்து உங்களுக்கு பாடம் எடுத்தனோ அதே நடிப்பு தான் இப்ப நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லதோ கெட்டதோ எது கடந்து முடிந்ததோ நாடகத்தில் இருக்கின்றது. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். எது கடந்து போச்சோ, எது பாஸ்டோ, அது எல்லாமே முடிஞ்சிச்சு. அது எல்லாமே நாடகத்துல இருந்தது, இதுவும் கடந்து போகும் சொல்றாங்க இல்லையா? அப்ப நாடகத்துல இருந்தது நடந்துருச்சு, அதை விட்டுருங்கன்றார் பாபா. எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சில பேர் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட்டுருப்பாங்க, அதையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயா இருங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நம்ம பாபா நினைக்கிறோமா, சந்தோஷமா இருக்கிறோமா, அவ்வளவுதான். எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. நாம் முன்னேறி கொண்டே இருக்கின்றோம். இப்ப நம்ம ஏணிப்படி மேல ஏறிட்டே இருக்கோம். நமக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். அதனால நாம் முன்னேறி கொண்டே இருக்கின்றோம் என்பதை நினைவு வச்சுக்கோங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது எல்லையற்ற நாடகம் அல்லவா? இது பாருங்க, எல்லையற்ற நாடகம். அந்த எல்லைக்குட்பட்ட சினிமா 3 மணி நேரம். இது 5000 வருட நாடக சக்கரம். முழு சக்கரம் முடிவடைந்த பிறகு மீண்டும் திரும்ப நடைபெறும். பாபா சொல்றாரு பாருங்க, இது ஃபுல்லா 5000 வருஷம் முடிஞ்ச பிறகு திரும்ப இதேதான் ரிப்பீட் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் எப்படிப்பட்ட முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட பதவியை அடைவார்கள். யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ அந்த பதவி அவங்க அடைவாங்க சொல்லி பாபா சொல்றாரு. கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அளவற்று கேட்டீர்கள். பக்தி மார்க்கத்துல பாருங்க, நம்ம நிறைய சாஸ்திரங்கள் படிச்சோம், நிறைய போயிட்டு சத் சங்கத்துல உட்காந்து நிறைய கதையா கேட்டோம். அனைத்து செல்வங்களையும் அழித்து விட்டீர்கள். பாருங்க, நம்ம அது கோயில்ல போய் கூட எனக்கு குடுன்னு கேட்டோம், கடைசியில எல்லா செல்வமும் அழிச்சிட்டோம் இல்லையா? அத பாபா சொல்றாரு. கோயில் கட்டி தானம் புண்ணியம் பண்ணி இப்படியே நம்ம செல்வத்தெல்லாம் அழிச்சிட்டோம்னு சொல்லி பாபா சொல்றாங்க. இவை அனைத்தும் நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே டிராமால இருக்கு, அதான் நடக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அதனை புரிய வைக்கின்றார். அரை கல்பத்திற்கு பக்தி செய்து சாஸ்திரங்கள் படித்து எவ்வளவு செலவுகள் ஏற்படுகின்றன. இப்போது நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், அமைதியா உட்காந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை வள்ளல் அல்லவா, வள்ளலுக்கு அவசியமே இல்லை, நீங்க எனக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. கொடுப்பதற்காகவே அவர் வருகின்றார். அவரு நமக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காரு இல்லையா? கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் பாருங்க, அந்த ஒயிட் அந்த சோப் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வருவார், வந்து எல்லாருக்கும் gift கொடுக்கறது தான் வருவாரு. அந்த மாதிரிதான் இது, அவர் பாபா தான். அது பாபா தான் வந்து வராரு, அந்த உடல்ல வந்து நமக்கு வந்து gift கொடுக்க வந்திருக்காரு. கொடுப்பதற்காக தான் வராரு. அவர் வள்ளல். அவர் வாங்கி என்ன பண்ண போறாரு? அவருக்கு உடல் இருக்குதா? எதுவுமே கிடையாது இல்லையா? அவர் நமக்கு கொடுக்க தான் வந்திருக்காரு. பாபா சொல்றாங்க, நான் சிவபாபாவுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று நினைக்காதீர்கள். நான் பாபாவுக்கு கொடுத்தேன், நான் செஞ்சேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அட, சிவபாபாவோட வந்து நிறைய கிடைக்கின்றது. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு மீறிய பாபா கொடுக்குறாரு பாருங்க உங்களுக்கு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அடைவதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? இப்ப நம்ம பாபாட்ட வந்து பெறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம என்ன செய்யறோமோ எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. சிவனுக்கு கொடுத்தோன்னா நம்ம என்ன திரும்ப எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பக்தியிலே சொல்லுவாங்க. அப்ப சிவனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைச்சிடணும். அதே மாதிரிதான் இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. ஆசிரியரிடத்தில் மாணவர்கள் படிப்பதற்காக வருகின்றனர். அந்த லௌகீக தந்தை ஆசிரியர் குரு மூலம் நீங்கள் நஷ்டத்தையே அடைந்தீர்கள். இப்போது குழந்தைகள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும், அப்போதுதான் உயர்ந்த பதவி அடைய முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம பாபாட்ட வந்துட்டோம், ஆனா பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி நடக்கணும், அப்பதான் உயர்ந்த பதவி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபா 2 ஸ்ரீயாக இருக்கின்றார்.
நீங்கள் ஒற்றை ஸ்ரீ உடையவர்களாக ஆகின்றீர்கள். சிவபாபா பாருங்க, ஸ்ரீ ஸ்ரீ அவர் வந்து ரொம்ப ஹையஸ்ட், அதனால உயர்ந்தலும் உயர்ந்தன்றதுனால அவர் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபான்னு சொல்லலாம். நம்மளெல்லாம் இந்த ஸ்ரீலட்சுமி ஸ்ரீநாராயணன் அவங்கெல்லாம் உயர்ந்த தேவதைகள், அவங்களுக்கு ஒரு ஸ்ரீ தான் போடுறாங்க. ஸ்ரீலட்சுமி ஸ்ரீநாராயணன் என்று கூறப்படுகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீலட்சுமி ஸ்ரீநாராயணன் இருவராக ஆகிவிட்டனர். விஷ்ணுவை ஸ்ரீ ஸ்ரீ என்று கூறுவர். ஸ்ரீ விஷ்ணு வந்து ரெண்டு பேரும் இணைந்த ஸ்வரூபம், அதனால ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் இருவரும் இணைந்திருக்கின்றனர். இருப்பினும் இருவரையும் ஆக்குவது யார்? ஆனா அந்த மாதிரி விஷ்ணு மாதிரி யார் ஆக்குறது? ஒரே ஒருவர் தான் ஸ்ரீ ஸ்ரீ. மற்றபடி ஸ்ரீ ஸ்ரீயாக யாரும் இருப்பது கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த பாபாக்கு, சிவபாபாவுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ரீ ஸ்ரீ ஆகிறதுக்கு உரிமை இருக்குது, மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இன்றைய நாட்களில் ஸ்ரீ லட்சுமி நாராயணன், ஸ்ரீ சீதாராம் என்ற பெயர் வைத்துக் கொள்கின்றனர். இப்ப நிறைய பேர் பேர்லாம் கூட வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி. ஆக குழந்தைகள் இவை அனைத்தையும் தாரணை செய்து குஷியுடன் இருக்க வேண்டும். பாபா என்ன சொல்றாரோ அதை மட்டும் புத்தியில வச்சுட்டு குஷியா இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இன்றைய நாட்களில் ஆன்மீக கருத்தரங்கமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆன்மீகம் என்பதன் பொருளை புரிந்து கொள்வதே கிடையாது. இந்த காலத்துல வாங்க ஆன்மீக கருத்தரங்கம்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க உங்களுக்கு இங்க நாங்க வந்து மனசு ரிலாக்ஸ் பண்றோம், அப்படியே ஏதோ நடத்துறாங்க, ஏதோ புரிய வைக்கிறாங்க. ஆனா அங்க ஆன்மீகம் என்பதன் பொருளை வந்து புரிந்துக்கிறதே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆன்மீக ஞானத்தை ஒருவரை தவிர வேறு யாருமே கற்றுத்தர முடியாது. இந்த ஆத்மான்ற ஞானத்தை, அது எங்க இருக்குது, ஆத்மாவுடைய அப்பா யாரு, இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு வேற யாருமே, பாபாவை தவிர வேற யாருமே கற்றுத்தர முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவரை ஆன்மீக தந்தை என்று கூறுகின்றோம். தத்துவத்தையும் ஆன்மீகம் என்று கூறிவிடுகின்றனர். அந்த அந்த அவங்க பாருங்க, மற்றவர்கள் உலகத்துல இருக்கிறவங்க இந்த 5 தத்துவங்கள் இயற்கையை கூட என்ன பண்ணிடுறாங்க, அதே கூட கடவுள்னு சொல்லிடுறாங்க இல்லையா, சொல்லிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது காடாக இருக்கின்றது, ஒருவருக்கொருவர் துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர் என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள். இங்க பாருங்க, இது உலகமே முள்காடா இருக்குது. ஒருவருக்கொருவர் பாருங்க, இந்த ஒரு அன்பா யாரும் நடந்துக்கிறாங்களா? எல்லாம் இந்த வெயில்ல வேற கோவப்படுறாங்க, எல்லாரும் துக்கம் தான் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, அஹிம்சா பரமோ தேவி தேவதா தர்மம், துக்கம் கொடுக்காத மிக உயர்ந்த தேவி தேவதா தர்மம் என்று பாடப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு தர்மம் இருந்துச்சு, அந்த தர்மத்துல இருந்தவங்க யாருமே துக்கமே கொடுக்க மாட்டாங்க, மிக உயர்ந்தவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அங்கு எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது. சொர்க்கத்துல பாருங்க, யாரும் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, சண்டை சச்சரவே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. கோபப்படுவதும் இம்சையாகும். பாருங்க, யாருமே ஏதாவது கோப கனலை வீசுறது, கோபப்படுறது நம்மையும் பாதிக்கும் மற்றவர்களையும் பாதிக்கும், அதுவும் ஒரு இம்சை தான் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு பாதி இம்சை என்றாலும் என்ன கூறினாலும் சரியே சொல்லி பாபா சொல்றாரு. அதை நீங்க பாதி இம்சைன்னு சொன்னாலும் சரிதான் சொல்லி சொல்றாரு. இந்த முற்றிலும் அகிம்சையாக ஆக வேண்டும். பாருங்க, நம்ம காந்தியடிகள் அஹிம்சை மூலமா தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா பாபா இங்க நம்மள டபுள் அஹிம்சகராக சொல்றாரு. முற்றிலும் அகிம்சையா ஆகணும்னு சொல்லி பாபா இப்ப சொல்றாரு. எண்ணம் சொல் செயலில் கூட நம்ம எந்த தவறான விஷயங்களும் இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. சிலர் போலீஸாக வேலை செய்கின்றனர் எனில் அதிலும் யுக்தியுடன் வேலை செய்ய வேண்டும். சில போலீஸா பாபா குழந்தையா இருப்பாங்க, அவங்க போயிட்டு என்ன பண்ணணும், திருடனா யாரா வந்தாலும் கைதிகள்லாம் அடிக்க வேண்டியது வரும், அவங்கள வந்து ஏதாவது திட்ட வேண்டியது வரும். அப்ப பாபா சொல்றாரு, நீங்க யுக்தியோட வேலை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு முடியுமோ அன்பாக வேலை வாங்க வேண்டும், எவ்வளவு முடியுமோ அன்பா நீங்க பேசி வேலை வாங்குங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவிற்கு சுய அனுபவம் இருக்கின்றது. பிரம்மா பாபா கூட சுய அனுபவம் இருக்கின்றது. அன்பாக தனது வேலைகளை செய்விக்கின்றார். அவர் குழந்தைகள்கிட்ட அன்பா புரிய வச்சு வேலை வாங்கி செய்விக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. அவரே செஞ்சு காட்டுவாரு, அவரு செய்வாரு, அவரை பார்த்து எல்லாருமே செய்வாங்க, அன்பா இருப்பாரு. அப்ப எல்லாருமே அவர் மேல அன்பா எல்லாரும் செய்வாங்க. அவருக்கு சுய அனுபவம் இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. இதில் மிகுந்த யுக்தி தேவை, ரொம்ப யுக்தியோட இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. 1க்கு 100 மடங்கு தண்டனை எப்படி கிடைக்கும் என்பதை மிக அன்புடன் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பாபா குழந்தையாயிட்டு சில பேர் தவறு செய்வாங்க, அவங்களுக்கு தெரியாது நம்ம 1 மடங்கு ஒரு தப்பு பண்ணனா 100 மடங்கு தண்டனை நமக்கு பாபா குழந்தையாயிட்ட பிறகு கிடைக்கும். ஏன்னா தெரிஞ்சு நம்ம தவறு செய்யக்கூடாது, தெரியாம நம்ம தவறு செஞ்சோம், அது வந்து கடவுள் மன்னிச்சிடுறாரு, அதை எழுதி கொடுத்துட்டா மன்னிச்சிருவாரு. ஆனா தெரிஞ்சே தப்பு பண்ணக்கூடாது இல்லையா, அதை கூட சொல்லுவாங்க, தெரிஞ்சே செய்யறது தப்புன்ட்டு. அப்ப நம்ம தெரிஞ்சே தப்பு பண்ணோம்னா 100 மடங்கு தண்டனை ஆயிடும். அதனால நம்ம அன்போட எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய ஸ்ரீமத் படி இருக்குது, ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீமத்தை மீறணும்னா அது என்ன ஆயிடும், ஒருத்தவங்க செய்யற தப்பு அந்த முழு பரிவாரத்துக்கே களங்கமாயிடும். அதனால பாபா சொல்றாரு, அதை வந்து அன்போட புரிய வைங்க, மற்றவங்க புரிய வச்சு அவங்கள்ட்ட சொல்லுங்க, அன்பா புரிய வைங்க, 100 மடங்கு தண்டனை வரும். அதனால நம்ம இந்த ஸ்ரீமத் படி கரெக்டா இருக்கணும்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக
தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள். ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். குட் மார்னிங் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கும் தந்தையின் குழந்தையாக இருக்கின்றேன். ஆகையால் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. லட்சியத்தை முன்னால் வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாடகத்தின் ஒவ்வொரு பாகத்தை அறிந்திருந்தும் கடந்து போன எந்த விஷயங்களை பற்றியும் சிந்திக்க கூடாது. எண்ணம், சொல், செயலில் எந்த தவறான காரியம் ஏற்படக்கூடாது என்பதில் கவனம் கொடுத்து இரட்டை அஹிம்சாதாரிகளாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், ஒரு தந்தையை தனது வாழ்க்கை துணையாக்கி மற்றும் அவரது துணையுடன் இருக்கக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுங்கள் சொல்லி வரதானம் கொடுக்குறாங்க. பாருங்க, இப்ப பகவானே நமக்கு கிடைச்சிட்டாரு. அவரை நம்மள வாழ்க்கை துணைவனா ஆக்கிருவோம். என்னுடைய துணைவனே அவரு தான். எதுனாலும் அவர்கிட்ட கேளுங்க, உடனே செய்வாரு. ஏதாவது இல்லையா, பாபான்னு கூப்பிடுங்க. பாபா, நீ இருக்கும்போது நான் எப்படி கஷ்டப்படுறேன், நீ இது வேணும் எனக்கு அது வேணும்னு கேட்டீங்கன்னா உடனே செய்வாரு. அவரே வாழ்க்கை துணைவன் ஆக்கிருங்க மற்றும் அவரது துணையோடு இருக்கக்கூடிய சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவா ஆயிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. நம்மளுடைய துணைவன் எப்பேற்பட்டவர், நம்மளுடைய ஹஸ்பண்ட், அந்த துணைவன் அப்படி இருக்கிறாருன்னா அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சம்பூர்ண தூய்மையா தானே இருக்கணும். அவரு சம்பூர்ண தூய்மையா இருக்கிறாரு. அப்ப நம்ம அவர் கூட ஜோடியா இருக்கிறோம்னா நம்ம சம்பூர்ண தூய்மையான ஆத்மாவா மாறணும். அந்த மாதிரி ஆகுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. யாருடைய எண்ணம் மற்றும் கனவிலும் பிரம்மச்சரியத்தின் தாரணை உள்ளதோ மற்றும் ஒவ்வொரு அடியும் பிரம்மா பாபாவின் வழிகாட்டுதலின்படி உள்ளதோ அவர்கள் தான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆவர். இப்ப யாரோட எண்ணம் மற்றும் கனவுல கூட பிரம்மச்சரியம் தூய்மையை தாரணையாகி இருக்கிறதோ அவர்களுடைய ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கும்னா பிரம்மா பாபாவின் அடிமேல் அடி இருக்கும். அவருடைய வழிகாட்டுதல் படிதான் இருக்கும். அவர்கள் தான் சம்பூர்ண தூய்மையான ஆத்மா அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையின் அர்த்தம்னா ஒரு தந்தை தனது வாழ்க்கை துணையாக்கி மற்றும் அவரது துணையுடன் இருப்பதாகும். ஒரு பாபா தான் என்னுடைய துணைவன், என்னுடைய வாழ்க்கை துணைவனே அவரு தான். அந்த மாதிரி இருக்கிறது தான் சம்பூர்ண தூய்மையினுடைய அர்த்தம் சொல்லி பாபா சொல்றாரு. ஜானகி தாதி கூட சொல்லுவாங்க, இறைவன் என்னுடைய என்னுடைய துணைவன், இறைவன் என்னுடைய துணைவன் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப தாதி தீதிகள் எல்லாருமே அவங்க கடவுளை தான் துணைவனா வச்சிருந்தாங்க இல்லையா. அவர் துணையோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். பரிவாரத்தின் துணை மற்றும் விதிபூர்வமான அன்பு வேறுபட்டதாகும். மற்றபடி நம்ம வீட்டுல இல்லறத்துல இருக்கிறோம், பரிவாரத்தோட இருக்கிறோம், சென்டர்ல கூட இருக்கிறாங்க, பரிவாரம் இருக்கிறாங்க, பிகே ஃபேமிலி, எல்லாரோடைய துணை இருக்குது. விதிபூர்வமான அன்பு கூட நம்ம செலுத்துறோம், சகோதர பார்வையோட அன்பு கூட செலுத்துறோம். அது வேறுபட்டது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் தந்தையின் காரணமாகவே இந்த பரிவாரத்தின் அன்பான துணை கிடைத்துள்ளது. நமக்கு யார் மூலமா இந்த பரிவாரம் கிடைச்சாங்க? கடவுள் மூலமா தானே கிடைச்சாங்க. அவர் தானே இணைச்சு வச்சிருக்காரு. சொர்க்கத்துல நடிச்சவங்க எல்லாரையும் கூட்டி வச்சு நமக்கு இப்ப துணையா சேர்த்து விட்டாரு இல்லையா. அவர் மூலமா தான் நமக்கு இந்த அன்பான துணை கிடைத்துள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையின்றி இந்த பரிவாரம் எங்கிருந்து வந்தது? உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? கடவுள் தானே இந்த பரிவாரம், இந்த ஃபேமிலியை உருவாக்கி கொடுத்தாரு. அவரால்தான் இவங்க எல்லாம் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை விதையாக இருக்கின்றார், கடவுள் தான் விதையா இருக்கிறாரு. விதையை ஒருபோதும் மறக்க வேண்டாம். சரி, பரிவாரம் கிடைச்சிச்சுன்னு அவங்க கூட குஷியா ஜாலியா இருக்காதீங்க. ஒரு பாபாவை மறந்துட்டு அவங்க கூட கதை பேசிட்டு ஜாலியா இருக்க வேண்டியது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தந்தையை என்னைக்குமே மறக்க கூடாது. விதைய ஒருபோதும் மறக்க வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன், மற்றவரின் பிரபாவத்திற்கு வசமாகாமல் ஞானத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவராக ஆகுங்கள். நம்ம மற்றவர் வராங்க இல்லையா, நம்ம கூட வரவங்க, அவங்க பிகேவா இருக்கலாம், நான் பிகேவா இருக்கலாம், அவங்களோட பிரபாவத்துக்கு நம்ம போய் வசமாயிட்டு அவங்க கூட நம்ம உட்காந்து அவங்க பேசுற கதையெல்லாம் பேசாம நம்ம ஞானத்தை பேசி ஞானத்தினோட பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவரா ஆகுங்கள்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.